டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சந்தித்து வருகிறார். தமிழ்நாடு அலுவலகத்தில் இருந்து பிரதமர் அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கேட்டு பெற வலியுறுத்தி தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார். அதற்காக இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடனான சந்திப்பு நிகழ ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேச இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பிரதமருடனான சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் வலியுறுத்த இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சம்ரக்ஷ சிக்ஷா அபியான் என்கின்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், தமிழகத்திற்கான வரி நிலுவைகள் கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கான நிவாரண நிதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் பிரதமரை சந்திப்பதற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தார். தற்போது தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு பிரதமர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருக்கிறார். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்றடைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.